ஆண்டவர் வலையொலி காணொளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு குலதெய்வம் என்றால் என்ன, குலதெய்வத்தை எப்படி வழிபடுவது. இந்த குலதெய்வத்தை வழிபடுவதில் பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. நிறைய பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கு. இன்னமும் ஒரு தெளிவு பிறக்கலை. இதை எங்கள் குருநாதர் மிக தெளிவாக எனக்கு சொல்லி கொடுத்தாரு. குலதெய்வத்தை படமாக உருவமாக வைத்து வழிபடக்கூடாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, குடியசாமிக்கும் குலதெய்வத்துக்கும் வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளும். குடியசாமி தான் நம்ம இப்போ குலதெய்வம்னு சொல்லிட்டு இருக்கோம். குடியசாமி என்பது ஒரு வகைரா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கல் எடுத்து வச்சு ஆதி காலத்தில் கும்பிட்டுருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பரம்பரை தொடர்ச்சியாக அந்த குடியசாமியை கும்பிட்டுட்டே வருவாங்க. அது குடியசாமி. குலதெய்வம் என்பது நீ எந்த குலத்தில் பிறக்கிறாயோ இங்கு தான் ஜாதியானது கணக்கிடப்படுகிறது. நீ ஜாதியே இல்லைன்னா அது வேற கதை. ஆனால் இன்னமும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குகிற சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். அப்போ நீ எந்த ஜாதி எந்த குலத்தில் பிறந்திருக்கிறாயோ அந்த குலத்துக்கான தெய்வம். இப்போ ஒரு ஐயர் பிறந்திருக்கான்னா அவர் என்ன பண்ணார்னா குருகுலத்தில் பிறந்திருக்கிறார். குரு தட்சிணாமூர்த்தியை குலதெய்வமாக வழிபட வேண்டும். குடியசாமி வேற, கிராம தேவதை வேற. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா கிராம தேவதையாக இருக்கக்கூடிய குடியசாமியை குலதெய்வம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம திருத்திக்கணும். குலதெய்வத்துக்கும் குடியசாமிக்குள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளணும். அப்போ இந்த குடியசாமி என்பது இப்போ ஒரு ஐயர் இருக்காருன்னா ஐயருக்கு எல்லா ஐயர்களுக்கும் குரு தான் குலதெய்வம். அவங்க தட்சிணாமூர்த்தியை தான் குலதெய்வமாக வழிபடணும். ஆனால் வகைரா பிரியும் போது குடியசாமி வேற அப்படின்னு வந்துடும். அப்போ ஒரு ஐயருடைய தாய் மாமனுக்கு வேற குடியசாமியாக இருக்கும், இவங்களுக்கு வேற குடியசாமியாக இருக்கும். அது கிராம தேவதை. அது நம்ம மூதாதையர் கல்லெடுத்து வைத்தது. அந்த குடியசாமியில் நம்ம இறந்து போனவர்கள் தாத்தா பாட்டி அவங்க போய் அங்கே அந்த குடியசாமியில் இருப்பாங்க என்பது ஐதீகம். அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள் என்பது ஐதீகம். அதனால தான் குடியசாமி கோயிலுக்கு போகும்போது பங்காளி எல்லாம் கூட்டிக்கிட்டு எல்லாரும் ஒற்றுமையாக போகணும், என்னுடைய எல்லா பிள்ளைங்களும் வந்துருச்சான்னு அந்த மூதாதையர் நம்மளை பார்ப்பாங்களாம். அதனால தான் அப்படி சொல்கிறது. அப்போ அதுதான் குடியசாமி. குலதெய்வம் என்பது உங்கள் ஜாதிக்கான கடவுள். இப்போ ஒரு வன்னிய குல சத்திரியன் இருக்கான்னா அவன் அக்னி குண்டமாக போடுவான். அந்த அக்னி குண்டத்தின் கடவுளாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் தான் அவங்களுடைய குலதெய்வம். குடியசாமிங்கிறது அவங்க வகைரா பின்பற்றக்கூடிய கிராம தேவதை, அது குடியசாமி. இப்போ இந்த வித்தியாசத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு மோலையா இருக்காருன்னா அவங்க செங்குந்தூர் குலம் இருக்குன்னா செங்குந்தூர் குலத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் அவங்க குலதெய்வம். ஒரு கோணா இருக்காருன்னா அவருடைய குலதெய்வம் என்பது திருப்பதி ஏழுமலையான். ஒரு நாயுடு இருக்காங்கன்னா அவங்களோட குலதெய்வம் என்பது ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமான். இப்படியாக அவரவர்கள் அந்த ஜாதியின் அடிப்படையில் இந்த குலதெய்வமானது அவங்க வணங்கினதை அடிப்படையாக வைத்து வணங்கப்படுகிறது. நான் எந்த ஜாதியுமே பார்க்கலன்னா உனக்கு இஷ்டப்பட்ட குலதெய்வத்தை கும்பிட்டுக்கலாம், அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் நாம் குலதெய்வம்னு சொல்லி கொண்டு இருக்கிறது எல்லாமே குடியசாமி தான். அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த குடியசாமிக்கு இறந்தவருடைய ஆத்மா அங்கே போய் இருக்கிறதால, இறந்தவர்கள் அங்கே குடியிருக்கிறதால அந்த காலத்தில் கல் எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் முனியப்பனா, கருப்பசாமியா, பச்சையம்மனா, பேச்சியம்மனா, வீராயா, என்னென்னமா பேரில் நம்ம அந்த குடியசாமியை வழிபடுகிறோம். ஆனால் அந்த குடியசாமியுடைய படத்தையோ உருவத்தையோ வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது. அப்போ என்னங்க பண்ணணும் அப்படின்னா, ஒரு அத்தி பலகை எடுத்துக்கணும். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எனக்கு குலதெய்வமே தெரியல என்று புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் ஒன்றில் ஒரு அட்டை, சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு அட்டை எடுத்து அதில் ஒரு வெள்ளை பேப்பரை ஒட்டி அதில் உங்கள் குலதெய்வத்தோட பேரை எழுதி 4 மூலையிலையும் மஞ்சள் குங்குமம், சென்டரில் பார்த்தீங்கன்னா சந்தன குங்குமம் வச்சு அதை வீட்டில் வச்சுட்டு பூஜை அறையில் வச்சுட்டு ஒரு அமாவாசை தினத்தில் அதிகாலையில் சூரிய உதயத்தில் இருந்து மாலை சூரிய அஸ்தமனம் வரை மண் அகல் விளக்கில் இழுப்ப எண்ணெயில் சிகப்பு நாடாத்திரி போட்டு விளக்கேற்றி அந்த ஒளி தீபத்தின் முன் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டால் குலதெய்வத்துடைய எத்தனை தோஷம் இருந்தாலும் விலகி உங்களை குலதெய்வம்
மன்னித்து ஏற்றுக்கொண்டு உங்களையே ஆசீர்வதிக்கும். அந்த குலதெய்வமாக இருக்கக்கூடிய உங்களுடைய மூதாதையர் உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதுதான் குலதெய்வத்தை வழிபடும் முறை. அட்டையில எழுதுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் என்ன பண்ணணும்னா அத்தி பலகையில் குலதெய்வத்தோட பேரை வடித்து வச்சுக்கிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு சென்டரில் சந்தன குங்குமம் வச்சு வழிபடணும். அப்படித்தான் குலதெய்வத்தை வழிபடணும் ஒழிய குலதெய்வத்தோட படத்தையோ உருவத்தையோ வைத்து வழிபடக்கூடாது. அதனால தான் நீங்கள் குடியசாமி கோயிலுக்கு போகும்போது அந்த குடியசாமி தான் குலதெய்வம். அதனால தான் உங்களுக்கு குலதெய்வம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த குடியசாமி கோயிலுக்கு போகும்போது நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஐயருங்க, அந்த பூசாரிங்க. அப்போ அந்த குடியசாமியை வழிபடும் போது இதான் முறை. இதில் ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா பிதிர்கர்மா மாதிர்கர்மா. பிதிர்கர்மா என்பது தந்தை வழி குலதெய்வம், மாதிர்கர்மா என்பது தாய் வழி குலதெய்வம். இந்த தந்தை வழி குலதெய்வம் என்பது அப்பா வகைரா, அப்பா, தாத்தா, பாட்டன், பூட்டன், இப்படியாக 7 தலைமுறை, 21 தலைமுறை, 7 தலைமுறை தான் நம்ம கணக்கில் வச்சுக்குவோம். அம்மா வழி குலதெய்வம் என்பது மாதிர்கர்மா என்று சொல்லக்கூடியது. கர்ம வினை பற்றி அதுக்கப்புறம் தனியாக ஒரு பதிவு பார்ப்போம். ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன், பாலஜோதிடம் புக்கில் எழுதியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிர்கர்மா என்பது தாய் வழி குலதெய்வம். தாய் வழி குலதெய்வத்தை வழிபடுவதே இல்லை. அப்பா அம்மா சேராமலா குழந்தை பிறந்துருது, அப்போ நான் தந்தை வழி குலதெய்வத்தை மட்டும்தான் வழிபடுவேன், தாய் வழி குலதெய்வத்தை வழிபட மாட்டேன் என்று சொல்வது அறியாமை இல்லையா? தவறு இல்லையா அது? அப்போ தாய் வழி குலதெய்வத்தையும் வழிபடணும். தாய் வழி குலதெய்வம் என்பது மாதிர்கர்மா. ஒரு மனிதன் குடிகாரனாக இருக்கிறான், கேது தோஷத்தில் இருக்கிறான், புத்தி சுவாதனம் இல்லாமல் இருக்கான், ஐக்கு பவர் பண்ணியா கம்மியாக ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது தாய் வழி குலதெய்வ குற்றத்தால் வரக்கூடிய பிரச்சனை. ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் நடக்கல, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கல, தொழில் அமையல, வேலை கிடைக்கல அப்படின்னா தந்தை வழி குலதெய்வத்தால் வரக்கூடிய பிரச்சனை. ஒருத்தன் சீட்டாடுறானா அது தந்தை வழி குலதெய்வம், தம் அடிக்கிறானா அது தந்தை வழி குலதெய்வம், அதே தண்ணி அடிக்கிறானா அது தாய் வழி குலதெய்வம். இதை பற்றி விரிவாக ஒரு பதிவு பார்க்கலாம். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா மாதிர்கர்மா, பிதிர்கர்மா. பிதிர்கர்மா என்பது தந்தை வழி குலதெய்வம். அந்த தந்தை வழி குலதெய்வத்தை எப்படி வழிபடுவது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அந்த தந்தை வழி குலதெய்வம் என்று நீங்கள் அழைத்து கொண்டு இருப்பது குடியசாமியைத்தான் அப்படின்றத தெளிவாக புரிந்து கொள்ளணும். அந்த குடியசாமியோட படத்தை வைத்து வழிபட முடியாது. ஒரு அட்டையிலேயோ இல்லை ஒரு அத்தி பலகையிலேயோ அதில் அந்த குலதெய்வத்தோட பேரை வடித்து அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு மண் அகல் விளக்கில் இழுப்பேனையில் விளக்க போடணும். உங்களுக்கு அந்த அத்தி பலகையில் வடிக்க தெரியலன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அத்தி பலகையில் வடித்து அதுக்கான முறையான பூஜைலாம் செய்து எங்கள் குருநாதர் காசியில் சொல்லிக் கொடுத்த முறையில், கேரளாவில் சொல்லிக் கொடுத்த முறையில், ஏன்னா கேரளாவில் முறையாக குருகுல கல்வி, அதுக்கப்புறம் காசியில் பயிற்சி பெற்றோம் நிர்வாண சாதுக்களோடு. அந்த முறையில் உங்களுக்கு வந்து குலதெய்வத்தை அத்தி பலகையில் வடித்து உங்களுக்கு வீட்டுக்கு கூரியரில் அனுப்பி வச்சிருவோம். இது வந்து தந்தை வழி குலதெய்வத்தை அமாவாசையில் காலையில் சூரிய உதயத்திலிருந்து மாலை சூரிய அஸ்தமனம் வரை இழுப்ப எண்ணெயில் விளக்கேற்றி வைக்கணும். நீங்கள் தந்தை வழி குலதெய்வ கோயிலுக்கு போய் விளக்கேற்றலாம். வீட்லேயே இந்த மாதிரி அத்தி பலகையில் வடித்து இல்லை ஒரு அட்டையில் எழுதி வச்சு, அட்டையில் எழுதி வச்சனாலும் காலப்போக்கில் நீங்கள் அத்தி பலகையில் வடிச்சிடணும். குலதெய்வமே தெரியல என்றால் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இதை செய்யும் போது குலதெய்வ ஆசியானது கிடைத்துவிடும். ஒவ்வொரு மனுஷனும் வீட்டில் இருக்கணும்ப்பா. நீ குலதெய்வ கோயிலுக்கு மாசம் மாசம் போற ஆளா இருந்தாலும் வீட்டில் அத்தி பலகையில் குலதெய்வத்தோடைய பேரு, அந்த குலதெய்வங்கிறது குடியசாமி தான், திருப்பி திருப்பி குழப்ப கூடாது, உங்களுக்காக தான் நான் சொல்றேன். அந்த குடியசாமியோட பேரை எழுதி இழுப்ப எண்ணெயில் மண் அகல் விளக்கில் சிகப்பு நாடாத்திரி போட்டு விளக்கேற்றி அந்த ஒளி தீபத்தின் முன்னாடி இறைவன் ஒளி வடிவமாக காட்சி கொடுக்கிறார். இறைவனுக்கு உருவமே இல்லை, நாம தான் உருவம் உருவாக்கிக்கிட்டோம். அப்ப அந்த குடியசாமிக்கு சூரியன் என்பது தந்தை. அந்த அமாவாசை தினத்தில் தந்தை வழி குலதெய்வத்துக்கு ஏற்றணும். இப்போ ஒரு வீட்டில் வந்து பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கு, ஆண் குழந்தை இல்லை. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா தந்தை வழி குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய பிதிர்கர்மா தோஷம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு வீட்டில் ஆண் வாரிசு மட்டும் தான் இருக்கு, பெண் வாரிசு இல்லை. அப்ப தாய் வழி குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய மாதிர்கர்மாவுடைய தோஷம் இருக்கிறது என்ற அர்த்தம்.
அப்போ என்ன பண்ண, அவங்க பௌர்ணமியில் போய் விளக்கு போடணும். தாய் வழி குலதெய்வத்திற்கு மாலை சூரிய அஸ்தமனத்திலிருந்து அடுத்த நாள் காலையில் சூரிய உதயம் வரலைக்கும் மண் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கலந்து வெள்ளை நாடாத்திரி போட்டு விளக்கு ஏற்றணும். நல்ல பெரிய சட்டி மாதிரி வாங்கிக்கணும். வீட்டில் தாய் வழி குலதெய்வத்தோட பேரை ஒரு அட்டையில் ஃபஸ்ட்டு வடிச்சுக்கணும். அப்புறம் காலப்போக்கில் நீங்கள் அத்திப்பலகையில் வடிச்சுக்கணும். முதல்லையே அத்திப்பலகையில் நீங்கள் வடித்தாலும் சிறப்பு. இல்லாட்டினா எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை சொன்னீங்கன்னா பணம் அனுப்புறீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம், அத்திப்பலகையில் வடித்து உங்களுக்கு கூரியர் பண்ணுறோம். அந்த மாதிரி அத்திப்பலகையில் வடித்து நீங்கள் வந்து மாதிரி கர்மா தோஷம் நீங்குவதற்காக, குடிப்பழக்கம் நீங்குவதற்காக, பெண் குழந்தை பிறப்பதற்காக, குழந்தை பேரு குழந்தை பிறப்பதற்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் வலுவாக இருக்கிறது, குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ், கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே வந்து வெளிநாட்டில் வாழ்கிறாங்க. தாய் வழி குலதெய்வத்தோட பேரை கேட்டு நான் அத்திப்பலகையில் வடித்து அவங்களுக்கு நான் கூரியரில் அனுப்பி வச்சேன். அந்த கூரியர் போடுறது கூட ஃப்ளைட்டில் போகும்போது நிறையா ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்துச்சு. வேற எந்த வழிபாடும் செய்யலப்பா. பௌர்ணமி அந்த பொண்ணு கரெக்டா அந்த தாய் வழி குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த குடியசாமி பேருக்கு நான் எழுதி அனுப்பின அந்த அத்திப்பலகைக்கு கரெக்டாக பொட்டு வச்சு சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்திலேருந்து அடுத்த நாள் காலையில் சூரிய உதயம் வரலைக்கும் அமெரிக்காவில் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு மண் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் போட்டு வெள்ளை நாடாத்திரி போட்டு விளக்கேற்றினாங்க தொடர்ச்சியாக. இப்போ 37வது வயசில் 32வது வயசில் ஜாதகம் என்கிட்ட பார்த்தாங்க. 37வது வயசில் கருத்தரித்து இப்போ ஆண் வாரிசு பிறந்திருக்கு பாருங்க. அந்த குழந்தை பாக்கிய தடையானது விலகிவிட்டது. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்படியாக முறையான தீர்வுக்கு நீங்கள் வரணும். இதை விட்டு ஐவிஎஃப் ஃபார்மேட்டு நான் வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர் போகிறேன் அப்படின்றதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், வைத்தியம் இருக்கட்டும், அது ஒன்று தவறு என்று சொல்லிவிட முடியாது முழுமையாக. ஆனால் இறை வழிபாடும் மருத்துவம் சேரும்போது தான் முழு பலனை அடைய முடியும். இதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த விஷயத்தில் நம்ம தெரிந்து கொண்ட விஷயம் என்னன்னா, குலதெய்வம்னா என்ன, குடியசாமின்னா என்ன. குடியசாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த குலதெய்வத்தை எப்படி நம்ம வழிபடுவது அப்படின்னா, நாம் என்ன பண்ணுறோம், தந்தை வழி குலதெய்வத்திற்கு அமாவாசையில் இழுப்ப எண்ணெயில் மண் அகல் விளக்கில் சிகப்பு நாடாத்திரி போட்டு விளக்கேற்றணும். பலகையிலேயோ அத்திப்பலகையிலேயோ இல்லை ஒரு அட்டையிலேயோ எழுதி வைத்து வழிபட வேண்டும். படம் வைத்து வழிபடக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தர் வந்து பழனிமலை முருகன் தான் குலதெய்வன் குடியசாமியாக வழிபடுறாங்க. அவங்க வகைரா ஃபுல்லாக பழனிமலை முருகனை தான் குடியசாமியாக வழிபடுறாங்கன்னே வச்சுக்கோங்க. அப்போ அந்த நபர் பழனிமலை போய் சாமி கும்பிட்டு வராரு அப்படின்னா, பழனிமலை முருகனுடைய படத்தை வைத்து வீட்டில் வழிபடக்கூடாது. ஒரு கருப்பசாமி கோயில் தான் உங்க குடியசாமின்னா அந்த கருப்பசாமியோட படத்தை எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது. அதே வேற ஒருத்தருக்கு பழனிமலை முருகன் நம்மள மாதிரி ஆட்களுக்கு இஷ்ட தெய்வம் தான். அப்ப நாம வந்து பழனிமலை முருகனை வைத்து வழிபடலாம். ஆனால் அவர்கள் குடியசாமியாக பழனிமலை முருகன் இருந்தால் அவரோட படத்தை வைத்து வழிபடக்கூடாது. எந்த தெய்வம், அது குடியசாமி வந்து முருகனாக இருக்கலாம், கருப்பசாமியாக இருக்கலாம், 12ஆம் கருப்பாக இருக்கலாம், வீரனாராக இருக்கலாம், முனியப்பனாக இருக்கலாம், எந்த தெய்வம் இருந்தாலும். ஏன்னா அந்த தெய்வத்தில் இறந்து போன நம்ம மூதாதியுடைய ஆத்மா கலந்துருக்கு. அவருடைய ஆசி வேணும். அந்த ஆத்மா உருவமாக வைத்து வழிபடும் போது சில சிக்கல்களை தரும், சில கஷ்டங்களை தரும். அதனால உருவமாகவோ படமாகவோ வைத்து வழிபடக்கூடாது. இதை தெளிவாக நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பிதிர்கர்மா மாதிர்கர்மா என்று அழைக்கக்கூடிய தந்தை வழி குலதெய்வம் என்று அழைத்துக் கொள்ள இருக்கக்கூடிய அந்த குடியசாமியை எப்படி வழிபடுவது, தாய் வழி குலதெய்வம்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த குடியசாமி எப்படி வழிபடுவது என்று தெளிவாக புரிந்து கொள்ளும் போது வாழ்க்கை இனிமையாக இருக்கும். குடியசாமியோட அருளாசி இல்லாமல் ஃபர்ஸ்ட் குடியசாமி, அப்புறம் நீ எந்த குலத்தில் பிறந்திருக்க அந்த குலதெய்வம், அப்புறம் இஷ்ட தெய்வம், அப்புறம் உங்க ஜாதக படிப்பான தெய்வம், இப்படியாத்தான் வரணும்.
ஒரு சட்டை எடுக்கும்போது இந்த சட்டை எனக்கு பொருந்துமா, அந்த அளவு சரியா இருக்கா, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, என் சைஸுக்கு இருக்கான்னு பார்க்குற நீங்கள் எந்த தெய்வத்தை நான் வழிபட வேண்டும், நம்ம ஜாதகப்படி எது வருகிறது என்று தெரியாமல் எல்லா கோயிலுக்கும் போகிறது. ஒரு கூட்டம் இருந்தால் அந்த கோயிலில் போய் உட்காந்துக்கிறது. அது எப்படி அப்புறம் நான் கோயிலுக்குள்ளே சுற்றுறேன், ஒன்று நல்லது நடக்கணும், எப்படி நடக்கும்? தெளிவாக புரிந்து கொண்டு வணங்கும் போது வாழ்க்கை எத்தனை கஷ்டம் வந்தாலும், நோயுள்ளவன் மருத்துவரை சந்திக்கிறான், பிரச்சனை உள்ளவன் ஜோசியரை சந்திக்கிறான். அந்த பிரச்சனையை சரியாக அணுகி சரியான மருத்துவம் செய்தால் எப்படி நோய் தீருமோ அதே போல ஜோதிடத்தில் பிரச்சனையை சரியாக தீர்வு கண்டுபிடித்து அதற்கான கோயில்களை சரியாக வணங்கும் போது, தெய்வத்தை வணங்கும் போது, கோயிலுக்கு சென்று தெய்வத்தை வணங்கும் போது கண்டிப்பாக கஷ்டம் தீர்த்துரும், வாழ்க்கை இனிமையாக இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நேரம் நல்லா இருக்கும், தசாபத்தி நல்லா இருக்கும், அவங்க மூதாதையர் செய்த புண்ணிய கணக்கு இருக்கும், அவனுக்கு இப்போ நேரம் நல்லா ஓடும், அவன் கோயிலுக்குள்ளே போக மாட்டான். அவனை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. நோய் இல்லாதவன் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, நான் ஏன்டா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? அதே போல் பிரச்சனை இல்லாமல் அவனுக்கு நல்லா இருக்குன்னா ஓடிக்கிட்டு இருக்கட்டும். அவங்கள பார்த்து கேள்வி பண்ணானா, உனக்கு நல்லா இருக்கு நீ பட்டும் போ. நல்லா இருப்பவர்கள் நல்லா இல்லாதவர்களை பார்த்து கேலி செய்யக்கூடாது. நோயுள்ளவன் மருத்துவரை சந்திக்கிறான், பிரச்சனை உள்ளவன் ஜோதிடரை சந்திக்கிறான். அந்த பிரச்சனைக்கு முறையான தீர்வு கண்டுபிடித்து பிரச்சனையை தீர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். இந்த குலதெய்வம் குடியசாமிக்கான வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொண்டு அதை முறையாக வழிபடும் போது நிரந்தர தீர்வு. ஃபர்ஸ்ட் குலதெய்வ ஆசை இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அப்பா அம்மா ஆசை இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. மூதாதையர் ஆசை இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. அப்போ அந்த குலதெய்வம் என்று அழைக்கக்கூடிய குடியசாமியை வழிபட்டு நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். மேலும் இதை பற்றிய சந்தேகங்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இந்த ஆண்டவர் வலையொலி காணொலியானது புரியாத பல புதிர்களுக்கு விடை காணுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு வலையொலி காணொலி. இதை நேயர்கள் முறையாக பயன்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நண்பர்கள் உறவுக்காரர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நல்ல விஷயங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க. வாழ்க்கையில் வசந்தம் வீசும். மீண்டும் இதே போல் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உலக மாந்தி ஜோதிடர், வானசாஸ்திர நிபுணர், உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.